ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2026 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டி, அதாவது ஆர்சிபி மற்றும் டெல்லி அணிகள் மோதின போட்டி. அதில் நாம் கூறியது போலவே டெல்லி அணி வெற்றி பெற்றார்கள். அதற்கடுத்து எஸ்ஆர்ஹெச் மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதின போட்டி. அதில் நாம் கூறியது போலவே எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். சில பிளேயர்கள் மாற்றங்கள் மட்டும் என்பது ஏற்பட்டிருந்தது. இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய மதியம் 3:30 மணி அளவில் போட்டியில் ஆர்ஆர் மற்றும் கேகேஆர் அணிகள் மோத இருக்கின்றன. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் ஆர்ஆர் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சிம்ரான் ஹெட்பயர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சூரியவன்சி, பராக் அல்லது ஹெட்மயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆர்ஆர் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, ரவீந்திர ஜடேஜா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஆர்ஆர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தல் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சூரியவன்சி, பராக், சிம்ரான் ஹெட்மயர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சிம்ரான் ஹெட்மயரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆர்ஆர் அணி ஆல்ரவுண்டராக ரவீந்திர ஜடேஜா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஆர்ஆர் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், சந்தீப் சர்மா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக கேகேஆர் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபின் அலன், ரகுவன்சி, கெம்ரான் கிரீன், ரிங்கு சிங் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஃபின் அலன் அல்லது ரகுவன்சியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ரகானே ஒரு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. முதல்ல பேட்டிங் பண்ணாங்கன்னா ரஹானே அந்தளவுக்கு சோபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரஹானாவை ஆப்ஷனில் வைத்து கொள்ளவும். கேகேஆர் அணி ஆல்ரவுண்டராக அனுகுல் ராய் விளையாடக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அனுகுல் ராய், சுனில் நரைன் இருவரும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. கேகேஆர் அணி முதலாவது பந்து வீசினார் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரைன், வைபவ் அரோரா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கேகேஆர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஃபின் அலன், அஜிங்கியா ரஹானே, கிரீன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஃபின் அலன் அல்லது கிரீனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கேகேஆர் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் சுனில் நரைன், வைபவ் அரோரா, அனுகுல் ராய் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. இன்றைய போட்டியின் முதலாவது ஹிண்டாக சொல்ல வேண்டுமென்றால் ஓப்பனிங் இறங்கக்கூடியவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும் பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இரண்டாவது ஹிண்டாக ஒரு வலதுகை ஆட்டக்காரர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே விக்கெட் கீப்பரில் யாரோ ஒருத்தர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வருவாங்கன்னு சொன்னேன். ஹென்ரிச் கிளாசன் சூப்பராக விளையாடி இருந்தார், எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்றைய தினம் ஓப்பனிங் இறங்குறதுல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆகுது. இல்லை ஃபஸ்ட் டவுனோ செகண்ட் டவுனோ இறங்கக்கூடியதில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இறங்குறாரு. இப்போ செகண்ட் டவுன் இறங்குறாரு, லெஃப்ட் ஹேண்டர் இறங்குறாரு, இல்லை ஃபஸ்ட் டவுன் லெஃப்ட் ஹேண்டர் இறங்குறாரு அப்படின்னா அவர் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது இன்றைய தினம் உண்டு. ஒரு சிறப்பான போட்டியாக இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் நம்ம அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இது இல்லாமல் வேறு ஏதாவது பிளேயர்ஸ் புதுசாக உள்ளே வந்தாங்க அப்படின்னா நாம் டெலகிராம் லிங்கில் தான் அப்டேஷன் கொடுக்குறோம். ஸோ கம்பல்சரி எல்லாரும் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதில் இணைஞ்சிங்க. அதில் எந்த விதமான ஒரு கட்டணமும் கிடையாது. இன்றைய தினம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.